ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்சிஹா கிச்சன். நம்ம யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இறால் மண்டையை வச்சு இறாலான செய்ய போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 15 எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 கத்திரிக்காய், கருவேப்பிலை, எலுமிச்சை சைஸு புளி நம்ம ஊற வச்சுருக்கோம். அப்புறம் இறால் மண்டையை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2 தக்காளியும் 2 கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ புளி கரைச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சோம்ல, அதை நல்லா கரைச்சி விடுங்க. கையால் நல்லா பிணைஞ்சி விட்டு அதை ஒரு 2 டைம்ஸ் தண்ணியை வச்சு கரைச்சி ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். அந்த பக்குவத்துக்கு புளி எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் நம்ம முழு தேங்காவை பாதி மூடி ஆட் பண்ணியிருக்கோம். அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த புளி கரைச்சலோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. இப்போ தேவை கொஞ்சோண்டு கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ சட்டியில் தாளிக்க பண்ணலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு சின்ன வெங்காயம் வடகம் வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் வடகம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா அது பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு இப்போ அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியுமே அது கூட சேர்த்துது. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா கூடயும் நல்லா கிளறி விட்டீங்கன்னா எண்ணெய் கூட நல்லா போகாது. கத்திரிக்காயையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம்ல கத்திரிக்காய், அதையும் அந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு இறாலோட மண்டை இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறு. நல்லா கிளறியாச்சு. இப்போ 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா கத்திரிக்காயும் வெந்திருக்கும். இப்போ நம்ம புளி கரைச்சோம்ல, புளியும் தேங்காயும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ இதை கூட ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். கொதித்த பிறகு நல்லா அது ஒரு பச்சை வாசனை, நல்லா மல்லித்தூள் வாசனை போன பிறகு மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான இறாலும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தொட்டுக்கை இல்லாமல் வெறுமனையாக கூட சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷால்லா இது மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுத்துனீங்க, ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.